ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த வீடியோக்களை பார்த்து டெஸ்ட்டு போடுங்க. எந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடுறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடையை கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது, இது விடை. இதுக்கேற்ற சரியான வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இதை உச்சரித்து பாருங்களேன். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதுதான் சரியான வினா, விடை. 52வது கேள்வி, வினைகளின் பொருளை கண்டறிக. பணித்து, பணிந்து, இது வர்ற மாதிரி கரெக்டான பொருள் இருக்கிற தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். விடை சீதா ஆன்சர். மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். இதுதான் சரி. 53வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். அழித்து, அழிந்து, இதுக்கான சரியான பொருள் தரக்கூடிய தொடரை கண்டுபிடிக்கணும். விடை ஏதான் ஆன்சர். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். அழித்து, அழிந்து சரியாக வந்திருக்கு. 54வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து, இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணி விடையை செய்ய பணித்தார். இங்கே பாருங்கள், பணிந்து வந்திருக்கு, பணித்து வந்திருக்கு. இதுதான் சரியான தொடராக இருக்குது. 55வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியான தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஏதான் ஆன்சர். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதுதான் சரியான தொடர். 56வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்த்து, சேர்ந்து, சேர்த்து, சேர்ந்து, இதுக்கான பதில் பி தான் ஆன்சர். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர், இதுதான் சரி. 57வது கேள்வியிலிருந்து 61வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். எக்ஸாமில் இந்த பகுதியை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேள்வியை படித்து அதுக்கான பதிலை தேடணும். பட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் பத்தியை வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடும் இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்குது. அதை அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, கேள்விகளை பார்க்கலாம். 57வது கேள்வி, ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சிலப்பதிகாரம். ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் சிலப்பதிகாரம். 58வது கேள்வி, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல். ஏறு தழுவுதல், நல்லா பாருங்கள். ஏறுகோள் அப்படின்னா சிலப்பதிகாரம், ஏறு தழுவுதல்னா கலித்தொகை. 59வது கேள்வி, புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகையான நூல்? புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகையான நூல்?
விடை இலக்கணம். இது வந்து ஒரு இலக்கண நூல். 60வது கேள்வி, எருது கட்டி என்பது எந்த நிகழ்வு? எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் நிகழ்வு. 61வது கேள்வி, கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது? கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற நூல் எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடை சிற்றிலக்கியம். 62வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன் அப்படின்னா என்ன? இந்த ஊன்னா என்ன? இங்கே வந்து 3 சுழி இன் போட்டிருக்காங்க, இங்கே 2 சுழி இன் போட்டிருக்காங்க. இதுக்கான பொருள் 3 சுழி ஊன் அப்படின்னா அது உணவை குறிக்கிறது. 2 சுழி ஊன் அப்படின்னா அது புலால், அதாவது கறி, மாமிசம் சாப்பிட்றது, அதை குறிக்கிறது. அப்போ விடை சி தான் ஆன்சர். 63வது கேள்வி, ஒரு ஊர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க. சரியாக இருக்கிற தொடரை கேட்டிருக்காங்க. விடை சி தான் ஆன்சர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஆ என்பது உயிரெழுத்து, இதுக்கு முன்னாடி ஓர் வரணும். இங்கே தான் வந்திருக்கு கரெக்டு. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், இங்கே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சி தான் ஆன்சர். 64வது கேள்வி, பிழை திருத்துதல். ஒரு ஊர் அடிப்படையில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதுக்கான விடை ஏ தான் ஆன்சர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது நான் பா எல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இ என்பது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சராக இருக்குது. 65வது கேள்வி, சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமினா வலம்புரி சங்கு, சுவல் அப்படின்னா தோல், கோடு அப்படின்னா மலை, தூவி அப்படின்னா தூவி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். இங்கே ஈஸியாகவே ஏவை கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படின்னா ஏனா நேமி, இதுக்கு விடை வந்து 4. இதுக்கு விடை 4 வலம்புரி சங்கு. ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் வருது. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? எக்ஸாமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். 2வது 3வது இருக்கிறதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. சரிங்களா? அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. டைமை மிச்சப்படுத்தணுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து 66வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, பிணி அப்படின்னா துன்பம், பேர்தற்குன்னா அகற்றுவதற்கு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 67வது கேள்வி, சொல்லை பொருளோடு பொறுத்துக. அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி, அதன் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ என்பது பசு. இதுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏ வந்து ஆ, 3 வந்து பசு. ஏவுக்கு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ சி தான் ஆன்சர். இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. பா அப்படின்னா பாடலை குறிக்கும், வி அப்படின்னா அது மலரை குறிக்கும், மீ அப்படின்னா அது வானத்தை குறிக்கும். ஸோ சி தான் ஆன்சர். 68வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. அதாவது எந்த டைப்பான பாடல் எந்த டைப்பான ஓசை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா செப்பல் ஓசை கொண்டது, ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது, கலிப்பா துள்ளல் ஓசை கொண்டது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை கொண்டது. அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா டைரெக்டாகவே கேட்கலாம். ஆசிரியப்பா என்ன ஓசை கொண்டது அப்படி கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. வெண்பா செப்பல் ஓசை கொண்டது, ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது, கலிப்பா துள்ளல் ஓசை கொண்டது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை கொண்டது. 69வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. பிழை இல்லாத தொடரை கேட்டிருக்காங்க. இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடையை பார்க்கலாங்களா? உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன. ஒரு வகைன்னு கொடுத்துருக்காங்க, பட் செல்வங்கள்னு கொடுத்துருக்காங்க. பன்மையில் வந்து பன்மை இது ஓகே தான். பட் என்னென்னா ஒரு வகையை வந்து நம்ம எப்படி செல்வங்கள்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இது தப்பு. 2வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை செல்வங்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. செல்வங்கள்னு பன்மையை பற்றி பேசிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு.
மூன்றாவது ஆப்ஷன் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. இது கரெக்டாக இருக்குது. அதாவது செல்வங்கள் என்பது பன்மை, உள்ளன என்பதும் பன்மை. நான்காவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பல வகையான செல்வங்கள்னு பன்மையை கொடுத்துட்டு ஒருமையில் முடிச்சிருக்காங்க. ஸோ தப்பு. ஸோ விடை பார்த்திங்கன்னா சி தான் ஆன்சர். 70வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எது பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஏதான் ஆன்சர். காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். இதுதான் சரி. ஆற்றியது, ஆற்றினான், ஆற்றின இப்படி வரக்கூடாது. ஆற்றினார் இப்படி தான் வரணும். 71வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு பெரிய வினாத்தாள்? இது எந்த வகையான தொடர்னு கேட்டிருக்காங்க. இது உணர்ச்சி தொடர். எவ்வளவு பெரிய வினாத்தாள் இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் உணர்ச்சி தொடர். 72வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகையான தொடர்? பூக்களை பறிக்காதீர். விடை கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். 73வது கேள்வி, கூட்டப்பெயரை குறிப்பிடுக. புல். புல் கூட்டமாக இருந்தால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. புல்கட்டு. புல் கூட்டமாக இருந்தால் புல்கட்டுன்னு சொல்லுவோம். 74வது கேள்வி, கூட்டப்பெயரை தெரிவு செய்க. மாடு. மாடு கூட்டமாக இருந்தால் என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. மாட்டு மந்தை. மாடு கூட்டமாக இருந்தால் மாட்டு மந்தை. 75வது கேள்வி, சொற்களின் கூட்டப்பெயர்கள். தென்னை என்பதன் கூட்டுப்பெயர் என்ன? தென்னை என்பதன் கூட்டுப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை தென்னந்தோப்பு. தனியாக இருந்தால் தென்னை மரம், கூட்டமாக இருந்தால் தென்னந்தோப்பு. 76வது கேள்வி, ஞாயிறு என்ற சொல் குறிக்காத பொருள். ஞாயிறு எனும் சொல் குறிக்காத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சந்திரனை குறிக்காது. பகலவன், சூரியன், கதிரவன் எல்லாமே ஞாயிறை குறிக்கும் சொற்கள். 77வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர். சிங்கம் குட்டியாக இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை சிங்கம் குட்டியாக இருந்தால் சிங்கக்குருளை. சிங்கத்துக்கு சிங்கக்குருளைன்னு சொல்லுவாங்க. புலி குட்டியாக இருந்தால் புலிப்பறல்னு சொல்லுவாங்க. யானை குட்டியாக இருந்தால் யானை கன்று, மான் கன்று அப்படி சொல்லுவாங்க. ஆடு குட்டியாக இருந்தால் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. 78வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். காலை ஒளியினில் மலரிதல். சோலை பூவினில் வண்டினம். இதுக்கான சரியான பொருத்தமான பொருளை கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். காலை ஒளியினில் மலரிதல் அவிலும், சோலை பூவினில் வண்டினம் கவிலும். இதுதான் ஆன்சர். 79வது கேள்வி, சரியான கலைச்சொல் தேர்க. மெட்டஃபர். இதுக்கான சரியான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. விடை உருவக அணி. உருவக அணி. 80வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள். விடை பி த ஆன்சர். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. 81வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் தேர்க. சரியான இணைப்பு சொல்லை கண்டுபிடிக்கணும். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இங்கே 2 தொடர் இருக்குது. இந்த 2 தொடரையும் இணைக்கும் இணைப்பு சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை ஆனால் என்பது சரி. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இது ஆன்சர். 82வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இங்கே சரியான இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆகையால் என்பது சரி. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதை சரி. 83வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் தருக. தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், காற்று மாசு அடைந்தது. இந்த 2 தொடரை இணைக்கும் சரியான சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடை அதனால் என்பது சரி. தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகமாக வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது.
84வது கேள்வி, சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், துன்பப்பட நேரிடும். இங்கே சரியான இனிப்பு சொல் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. விடை இல்லை என்றால் என்பது சரி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 85வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கவும். சரியான வினாச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர், விடை யார் என்பது சரி. திருக்குறளை இயற்றியவர் யார், இப்படி தான் வரும். 86வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தான் விடை. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன? 87வது கேள்வி, காலமறிந்து பொறுத்துக. அதாவது காலத்தின் அடிப்படையில் சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்றேன். ஏவுக்கு 4 விடையாக வருது. அப்போ விடை பார்த்தீங்கன்னா ஏவுக்கு 4 அப்படிங்கிறது இங்கே மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ சி தான் ஆன்சர். பட் இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். அப்போ விடை சி தான் ஆன்சர். 88வது கேள்வி, தவறான வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்குச் சென்றார். இது விடை. இதுக்கான தவறான வினா எதுவோ அதை கேட்டிருக்காங்க. இதில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது சரியான வினான்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள், இது சரியான வினாவாக வரும். அவங்க தோழியோட பேருந்தில் ஏறி போனாங்க, இது கரெக்டு தான். 2வது கேள்வி, பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றாள். திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அப்போ இதுவும் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது, கரெக்டு தான். 3வது கேள்வி, பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாள். இப்படி ஒரு கேள்வியே வராது. ஸோ இதுதான் தப்பு. இருந்தாலும் 4வது ஆப்ஷன் பாருங்கள். திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார், இது கரெக்டு. யார் போனாங்க? பூங்கொடி தன் தோழியோடு போனாங்க. அப்போ இங்கே தவறான வினான்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். 89வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிக. புல் இதோட சேரக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா புல்வெளி அப்படின்னு தான் வரும். புல்வெளி. 90வது கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான், இது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்றணும். விடை இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான். 91வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான், இதை எழுத்து வழக்காக மாற்றணும். விடை வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான், இதான் சரி. 92வது கேள்வி, மாலை என்பதன் இரு பொருள் தருக. மாலை என்பதற்கான 2 பொருளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பூ மாலையையும் குறிக்கும், அந்தி பொழுதையும் குறிக்கும். மாலைனா பூ மாலை, அந்தி பொழுதுங்கிற பொருளெல்லாம் இருக்குது. 93வது கேள்வி, இரு பொருள் தருக. சரியான இரு பொருள் தரும் இணையை தேர்க. ஓவியம். இதை குறிக்கக்கூடிய 2 சொற்களை கேட்டிருக்காங்க. விடை டி தான் ஆன்சர். ஓவியம் அப்படின்னா சித்திரம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது, படம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. சரிங்களா? ஸோ சித்திரம், படம், ஓவியம் எல்லாமே ஒன்று தான். 94வது கேள்வி, குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. குறில் நெடில் அடிப்படையில் எது தப்போ அதை கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் தப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடு அதுக்கான நெடில் எழுத்து வீடு, பெரு பேரு, மின் மீன், கோல் கொல்லுன்னு வந்திருக்கணும், இங்கே கேள் வந்திருக்கு. ஸோ இது தவறு. 95வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க. பரினா என்ன, பாரினா என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பரினா குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருத்தர். 96வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்க. மடுனா என்ன, மாடுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை மடுனா நீர் நிலையை குறிக்கும், மாடு அப்படின்னா செல்வத்தை குறிக்கும். சி தான் ஆன்சர்.
97வது கேள்வி, கூற்று காரணம் 1 காரணம் 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று, நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண் கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. காரணம் 1, உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மட்பாண்டக்கலை. காரணம் 2, தமிழருக்கும் மட்பாண்டக்கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று, காரணம் 1, காரணம் 2 எல்லாமே சரிதான். 98வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். மீடியா, இதுக்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விடை ஊடகம். மீடியானா ஊடகம். 99வது கேள்வி, கலைச்சொல் தருக. பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா நாற்றுப்பற்று. பேட்ரியாட்டிசம்னா நாற்றுப்பற்று. 100வது கேள்வி, கடைசி கேள்வி, கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் யாது? கோனிக்கல் ஸ்டோன். இதுக்கான விடை குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 100க்கு மேற்பட்ட வீடியோவை போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.